ஹே ஹாய் கைஸ், நாம இன்னைக்கு டிரெக்ஸோட 5th பார்ட் தான் பார்க்க போறோம். இது வரைக்கும் நம்ம பார்த்ததுல அவ ஸ்கூல் லைஃப்ல பட்ட கஷ்டங்கள், அதுக்கப்புறம் அந்த கஷ்டங்கள்ல இருந்து மீண்டு வரும்போது அப்பாவோட தொல்லை, அதுக்கப்புறம் அவரோட மரணம், அப்படி அவிழ்க்க முடியாத கட்டுகள் பல. அந்த கட்டுகள் எல்லாம் பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் இவ அவுத்து போட்டுட்டு மிரிங்கிற ஒரு லேடி கூட கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணிருப்பா. இப்ப அவ பெரிய ஆக்ட்ரஸா மாறி உலகம் முழுக்க கலக்கிட்டு இருக்கா. என்னதான் இவ ஃபேமஸா இருந்தாலும் அவளோட பாஸ்ட் லைஃப்ல நடந்த சம்பவங்கள் தருத்தோம் இல்லையா. இதுக்கப்புறம் இவளோட வாழ்க்கை எந்த அளவுக்கு ஸ்ட்ரகிள மேற்கொள்ள போது, இதுல என்னென்ன ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாம் இருக்குதுங்கறத நம்ம பார்க்கலாம் வாங்க. இந்த சேனலை புதுசா பாக்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் நோட்டிபிகேஷனை மறக்காம கொடுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட்டும் பண்ணுங்க. கதையோட ஆரம்பத்துல இவ பிரபலமான நடிகையா இருக்கிறதுனால இவளுக்கு ரெட் கார்பெட் ஈவென்ட்ல இவளுக்கு அவார்ட் கொடுக்க போறாங்க. அதாவது அந்த ஊரை சேர்ந்த நடிகர் நடிகையில செலக்ட் பண்ணி இது மாதிரி பண்றது வழக்கம் இல்லையா. அப்படியாப்பட்ட அந்த பிலிம்ஃபேர் அவார்டை வாங்குறதுக்கு ஃபர்ஸ்ட் புகழ்பெற்ற ஹீரோவான ஹியோ இறங்குறான். அதுக்கு பின்னாடி நம்ம ஹீரோயின் இறங்கி நடந்து போகும்போது அவளோட ஸ்கர்ட் தடிக்கிறது. இத அந்த ஹீரோவும் நோட் பண்ணிடான். இந்த ஹீரோ அந்த அளவுக்கு பெக்காஜின் கிட்ட பேசினது இல்ல. இருந்தாலும் அவ அந்த நிலைமையில இருக்கிறத பார்த்துட்டு ஸ்கர்ட் எல்லாம் எடுத்து வித்துட்டு என்னோட கையை பிடிச்சிட்டு நடந்து வா அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் பேர நடந்து போறத இன்னும் அங்க சுத்தி இருக்காங்களா பயங்கரமா கொண்டாட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரோட உரையையும் முடிச்சுட்டு அந்த ஃபங்க்ஷனை அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் இன்சியோ ஏர்போர்ட்ல இருக்க மாதிரி இருக்கு. அங்க இருக்க டிவில இவளோட பேட்டிகள்லாம் ஓடிட்டு இருக்கிறத பார்த்துட்டு இருக்கான். அதே சமயத்துல நம்ம தலைவர் ஜெயில இருந்து ரிலீஸ் ஆயிட்டார் போல இருக்குங்க. டூஹோவும் ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இவளோட இந்த ரெட் கார்பெட் ஈவென்ட்டை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்கான். அதே சமயத்துல இந்த பக்கம் காட்டுறாங்க, ஆக்சுவலா பெரிய பெரிய நடிகைகளுக்கெல்லாம் ஹீரோஸ் கொஞ்சம் சப்போர்ட்டிவா இருப்பாங்க. அது மட்டும் இல்ல, சில ஹீரோ ஹீரோயின்ஸ் கெட் டுகெதரா வாழ்றதும் வழக்கம், லிவிங் டுகெதர் மாதிரி. அந்த சமயத்துல நம்ம போன பார்ட்ல பார்த்தோம் இல்லையா, ஒரு ஹீரோயின் ரொம்ப திமிரா போலீஸ் ஸ்டேஷன்ல வந்துட்டு எந்த ஒரு தப்புமே பண்ணாத மாதிரி ஒரு பெரிய ஆக்சிடென்ட் பண்ணிட்டு அவ பாட்டுல பந்தாவா எழுந்து போவா இல்லையா. அவளோட பேர் லீனா. அவ கூட இப்ப இந்த புகழ்பெற்ற ஆக்டர் இருக்கா இல்லையா, அவன் இவ கூட லிவிங் டுகெதரா வாழ்ந்துட்டு இருப்பான் போல இருக்கு. பட் இப்போதைக்கு அவனுக்கு ஹீரோயின் கண்ணில் பட்டுட்டா அப்படிங்கறத இவளும் பாத்துட்டா இல்லையா. பயங்கரமா சந்தேகப்பட்டு அவன் கிட்ட கேள்வி மேல கேள்வி கேட்க அதுல வெறுப்பானவன், ஏய் என்னெல்லாம் இந்த அளவுக்கு கேள்வி எல்லாம் கேட்க கூடாது, நீ இப்படியாப்பட்ட கேள்வி கேட்டுட்ட, இனிமே உனக்கும் எனக்கும் செட் ஆகாது, கிளம்பட்டா அப்படின்ற மாதிரி அவன் போக இவ கதறி அழறா. இவங்களுக்குள்ள பிரேக்கப் ஆயிடுது. சோ இந்த கோவத்தை அவ மனசுக்குள்ள வச்சுக்கிறா. அடுத்தடுத்து ஷூட்டிங்ஸ் எல்லாம் நடக்கும் இல்லையா, அதுல இவ சீனியர், ஆனா பெக்காஜுனோ ஜூனியர். சோ இவ ஹீரோயின் ரோல் பண்ணிட்டு இருக்கும் போது பெக்காஜுன வாட்டி வதைக்கிறாங்க. நல்ல மழை சீன், அதுல ஓடி வந்து ஹெல்ப் கேக்குற மாதிரி. இவ காருக்குள்ள உட்காந்துட்டு இருக்கா. அவளை மட்டும் கிட்டத்தட்ட 12 தடவைக்கு மேல ஓடி வர சொல்லுவா. கூட இருக்கிற இவளோட அசிஸ்டன்ட் எல்லாம் ஹெல்ப் பண்ணணும்னு கேட்டா கூட விட மாட்டாங்க. இந்த அளவுக்கு இவ மேல போறாம இப்போதைக்கு ஹீரோவும் வேற இவ பக்கம் சாஞ்சிட்டா இல்லையா, அதை நினைச்சு சந்தேகம் வேற. இப்படியே பண்ணிட்டு இருக்கா. அங்க இருக்க டைரக்டர்ஸ் எல்லாம் நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து சாரி கேக்குறாங்க. இருந்தாலும் ஹீரோ மீராவை பார்க்க வந்துட்டு எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறான். எனக்கும் லீனாவுக்கும் பிரேக்கப் ஆகி ரொம்ப நாள் ஆச்சுன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். அவ இனிமே செட் ஆக மாட்டா, எங்களுக்கு அந்த இடத்த ஃபில் பண்றதுக்கு வேற ஒரு ஆள் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்க, இவங்களும் நிறைய மாடல்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு அனுப்பி வச்சிருக்கேன் ஹெக்டர் கிட்ட, இருந்தாலும் எதுவுமே சாட்டிஸ்ஃபை இல்லைன்னு சொல்லிட்டாரு அப்படின்ற மாதிரி இவங்க சொல்ல, என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது, நல்ல மாடல்ஸா வேணும் அப்படின்ற மாதிரி அவங்களுமே அந்த சமயத்துல டக்குன்னு இங்க பாரு, நெக்ஸ்ட் வீக் பெக்காஜின் அவன் கூட ஆக்ட் பண்ண போறான்னு நினைக்கிறேன், அந்த இடத்துல அவளை நல்லா ட்ரீட் பண்ண, ஒரு ஃபேமிலி மாதிரி நடத்து அப்படின்னு சொல்ல அவனும் ஓகேன்ட்டு கிளம்புறான். இந்த பக்கம் இந்த அம்மா லீனா ஒழுங்கா நடிக்கல அப்படிங்கறத கேள்விப்பட்டுட்டு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போறாங்க. அந்த இடத்துல லீனாவை பிடிச்சி கண்ணா பின்னான்னு திட்டி விட்டுறாங்க. இங்க பாரு, ஆல்ரெடி உன் மேல கேஸ் இருக்கு, ட்ரிங்க் அண்ட் டிரைவ் பண்ணுன்னு. இப்போ உனக்கு டிரைவரை கொடுத்தா அந்த டிரைவரையும் அடிக்கடி மாத்திட்டு இருக்க, ஷூட்டிங் ஸ்பாட்லயும் பயங்கரமா பிரச்சனை பண்ணிட்டு இருக்க, என்னதான் உனக்கு ப்ராப்ளம், இங்க பாரு உன்னோட கேரியர் இதோட ஓவர் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு போக, அதுக்கப்புறம் அவளுக்கு நடிக்க வாய்ப்பே இல்லைன்ற மாதிரி ஆயிடுது. அதனால இவ பின்னாடியே போய் கெஞ்சி கெஞ்சி பாக்குறா. அவங்களோ எந்த ஒரு பதிலும் சொல்லாம கார்ல ஏறி போயிடுறாங்க. இது எல்லாத்தையுமே ஹீரோயின் அவளோட கேரவன்ல உட்காந்து பாத்துட்டு இருக்கா. அந்த சமயத்துல இவ கிட்ட வேலை செஞ்ச அந்த மேனேஜர் வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட ஒட்டிக்க ஆரம்பிக்கிறா. அதாவது இதுக்கப்புறம் இவ தான் நம்ம ஹீரோயினை ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்து அவளோட வீடு வரைக்கும் கொண்டுட்டு போய் விட போறதே. இதுக்கப்புறம் இவளோட மேனேஜரும் கூட இப்படியே நாட்கள் போயிட்டு இருக்கு. ஒரு நாள் இவ மேக்கப் போட்டுட்டு இருப்பா. அந்த இடத்துக்கு லீனா வந்து பயங்கர கோவமா பேசிடுறா. இருந்தாலும் எதையுமே கண்டுக்காம ஸ்மைலியா அவ பாட்டுல உட்காந்துட்டு இருக்கும் போது பக்கத்துல இருக்க சீட்ல உட்காந்துருக்க. டக்குன்னு அங்க மேக்கப் போட்ட ஆர்டிஸ்ட் போன உடனே, நான் உன்னை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறேன், ஏன்னு வச்சு உன்னோட ஆட்டிடியூட் இருக்கு பாத்திய, அது ரொம்ப என்ன பெருசா காட்டிக்கிட்டே இருக்கு. அது மட்டும் இல்ல லீனா, உன்னோட லிமிட்குள்ள நீ இரு, தேவையில்லாம என்னோட வாழ்க்கையில மூக்க நுழைக்காத அப்படிங்கிற மாதிரி இவள வார்ன் பண்றா. இருந்தாலும் இவளுக்கு அந்த கோவமே போகல. நம்ம மனசுல என்ன தோணும், இவதான் பெக்காஜினோட 2வது எக்ஸோ அப்படின்ற மாதிரி தோணும். அதே மாதிரி லீனாவும் சும்மா இல்லாம அவளோட மேனேஜரை தூண்டி விட்டு வேலை பார்க்க போறான்றது நல்லாவே தெரிஞ்சிருது. இவ லிஃப்ட் வழியா வெளியில போகும்போது ஒரு ஃபுட் டெலிவரி பண்றவன் ஃபுல் ஹெல்மெட்டோட லிஃப்ட்டுக்குள்ள வரான்.
இவன் நின்னுட்டு இருக்கிறத பார்த்துட்டு அப்படியே சடனா நின்னவன் டக்குன்னு உள்ள நுழைஞ்சு அவளோட பின்னாடி நின்னுட்டு இருக்கான். அவளையே அப்படியே பாத்துக்கிட்டே இருக்கான். அவ போனதுக்கு அப்புறம் வெளியில அந்த மேனேஜர் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. டக்குன்னு நம்ம பெக்கா சின்ன பிக்கப் பண்ணிட்டு கார்ல கொண்டு போய் உட்கார வச்சுட்டு அந்த காரும் கிளம்பிடுதுங்க. அதுக்கப்புறம் தான் இந்த ஹெல்மெட் போட்டவன் வெளியில வந்து அவளுக்காக அப்படியே நின்றுட்டு ஹெல்மெட்டை கழட்டுவான். அது யாருன்னா டூஹோ தான். பார்த்துட்டு பயங்கரமா சிரிக்கிறான். பாத்தியா எந்த அளவுக்கு பெரிய லெவல்ல வளர்ந்து நிக்கிறா. அன்னைக்கு ஒரு நாள் என்கிட்ட சொன்னான், என்னைக்கா இருந்தாலும் யாருக்கு யூஸ் இல்லைனாலும் எனக்கு நீ யூஸா இருப்படா, எப்பவும் நீ என்ன வந்து திரும்பவும் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னா. இப்ப உலகமே இவ்வளவு பாக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறான். அதுக்கப்புறம் உன்னை நான் ரொம்ப மிஸ் பண்ணேன்னு மனசுக்குள்ளேயே சொல்லிட்டு இருக்கான். இந்த பக்கம் ஹீரோயின் மேனேஜர் கிட்ட பேச்சு கொடுத்து பாக்குறா. ஆனா மேனேஜரோ இருக்கா. அந்த சமயத்துல ஏன் இப்படி லீனா சின்ன சின்ன தப்புகள் பண்ணிட்டு கொஞ்சம் கூட மேனஸ் இல்லாம தன்னோட கெரியரை ஸ்பாயில் பண்ணிக்கிறா அப்படின்ற மாதிரி கேட்க, அவங்க அப்படிதான் மேடம், கொஞ்சம் கூட என்கிட்ட பாசமே காட்ட மாட்டாங்க, ஆனா நீங்க நல்லா பேசுறீங்க மேடம் அப்படின்ற மாதிரி சொல்ல, இதுக்கப்புறம் நீ என்னோட மேனேஜர், அதுக்காக உன்கிட்ட எதுவும் ரூடா நடந்துக்கலையா அப்படின்ற மாதிரி கேட்க, அதெல்லாம் பண்ணாம இருப்பாங்களா, அது அவங்க ரத்தத்திலே இருக்கு அப்படின்ற மாதிரி ஏதோ இவளுக்கு சப்போர்ட்டா பேசுற மாதிரி பேசின உடனே, நீயும் நானும் ஒரே வயசு தான், ரொம்ப எல்லாம் மரியாதை கொடுக்க வேணாம், நார்மலா பேர் சொல்லியே கூப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்ற. கார்ல போயிட்டு இருக்கும் போதே நம்ம ஜின்சியோட கட் அவுட்ட பாக்குறா. அதுல அவன் ஒரு பெரிய ரைட்டரா இருக்கான். இப்போ முதலா ஒரு புக்கை ரிலீஸ் பண்ணிருக்கானா. அதோட ஷோவும் நடந்துட்டு இருக்கு. இந்த பக்கம் இவனை காட்டுறாங்க. வந்திருக்க ஆடியன்ஸ்க்கெல்லாம் புக்ல சைன் போட்டு ஆட்டோகிராஃப் பண்ணி கொடுக்கறான். அதுக்கப்புறம் இந்த பக்கம் காட்டுறாங்க ஜின்சியோட அம்மா அவங்க தாத்தாவை பார்த்து பேசிட்டு இருக்காங்க. நீ பாருங்க, உங்களுக்கு வயசாகி போச்சு, இதுக்கப்புறம் எதுக்கு இந்த அபிஷியல் விஷயத்துல எல்லாம் நீங்க தலையிடுறீங்க, நான் பண்ண வேண்டாமா அப்படின்னு முட்டி போட்டு பணிவோட தான் கேட்டுட்டு இருப்பாங்க. இருந்தாலும் அவருக்கு பயங்கர கோவம் வந்தது. என்ன வயசாகி போச்சு, இதுக்கப்புறம் நீ வந்து இந்த அபிஷியலா எல்லா விஷயத்தையும் மூக்க நுழைக்கலான்னு பாக்குறியா அப்படின்ற மாதிரி கேட்க, என்னதான் இருந்தாலும் உங்க பேரனை வளர்த்ததும் நான் தானே, நான் உங்க மருமக தானே, என்னையே இப்படி ட்ரீட் பண்றீங்க, ஆபீஸ்க்கு வரக்கூடாதுன்னு சொல்றீங்க, எனக்கு கண்ணா பின்னான்னு அவர்கிட்ட கத்துனோன்னு, அம்மா எனக்கு தலைவலியே வந்துருச்சுமா அப்படின்ற மாதிரி, டே இவளை கொண்டுட்டு போய் வெளியில விடுங்கடா அப்படின்ற மாதிரி பிஏ கிட்ட சொல்ல, அவ்வளவுதான் அந்த இடத்துல அவங்க கூச்சல் போட்டு வெளியில போறாங்க. அந்த சமயத்துல பையன் உள்ள வரான். என்னாச்சு, இவங்க எத்தனை நாளா இப்படி ஆபீஸ்க்குலாம் வந்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி கேட்க, அவ திருந்தவே மாட்டாடா, இங்கேயும் வந்து பயங்கரமா கத்திட்டு இருக்கா, உன்னை பாக்கணுமா, உன் கூட இருக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசுறா. அபிஷியல் விஷயத்தெல்லாம் தேவையில்லாம தலையிடுறா அப்படின்ற மாதிரி சொல்ல, இந்த சமயத்துல இவனோட புக்ஸ் எல்லாம் கொண்டுட்டு வந்து வைக்கிறான். அதாவது இவன் ஒரு புகழ்பெற்ற ரைட்டரா இருக்கான் இல்லையா, அதோட பதிப்புகளை தான் தாத்தா கிட்ட கொண்டுட்டு வந்து கொடுத்த உடனே, இங்க பாடா இதெல்லாம் பத்தாது, நம்ம வெளியில கொடுக்கணும்னா ஒரு பண்டில் தேவைப்படும், நெக்ஸ்ட் டைம்ல இருந்து பண்டிலா கொண்டு வந்து வை, ஓகேவா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இந்த பக்கம் டூஹோ அவங்க அத்தையை பார்க்க போறான். அந்த இடத்துல தன்னோட தம்பி வளர்ந்துட்டு இருக்கான் இல்லையா, அதனால அவன் ஜெயில வேலை செஞ்ச பணம், இப்ப ஸ்விக்கி சொமேட்டோல வேலை செய்யற பணம் எல்லாத்தையும் ஒரு கவர்ல போட்டுட்டு அவங்க கிட்ட கொண்டு வந்து கொடுத்தோன்னே, நீ பாடுறா, நீங்க எல்லாம் வராத, நீ கொலை பண்ணிட்டு போயிருக்க, அதுவும் என்னோட அண்ணனை, அதனால என் புருஷனும் அக்கம்பக்கம் இருக்கவங்களும் உன்னை பார்க்க கூடாது, உன்னோட தம்பியும் உன்னை பார்க்காம இருந்தாதான் நல்லது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இவனும் சரிங்கத்த, நீங்க இது வரைக்கும் என் தம்பிய ரோட்ல விடாம நல்லபடியா வளர்த்துருக்கீங்க, அதை நினைச்சு நான் சந்தோஷப்படுறேன், வெளியில இருந்து உங்களுக்கு பணம் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்புறான். வெளியில போய் அவன் நிக்க, அந்த சமயத்துல அவங்க தம்பி மொபைல நோண்டிட்டு வரும்போது இவனும் வந்து ஒளிஞ்சுக்கிறாங்க. அவன் வீட்டுக்குள்ள போறதையே பார்த்துட்டு இருக்கான். கண்ணுல ஒரே கண்ணீர். தம்பிக்கு சர்டன் ஸ்டேஜ் வரும்போதுதான் இவனால அவன் கூட பழக முடியும்னு தெரிஞ்சுக்கிட்டு அழுதுகிட்டே போயிடுறான். இந்த பக்கம் ஜின்சியோ புகழ்பெற்ற ரைட்டரா இருக்கிறதுனால டிவில இருந்து வந்து, நீங்க இன்டர்வியூ கொடுக்குறீங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அந்த ஷோ நடக்க போறதும் இப்ப ஹீரோயினுக்காக ஒரு இன்டர்வியூ இருக்கு, அந்த ஷோ நடக்க போறதும் ஒரே இடம். இப்படி இந்த லேடி வந்து பேசிட்டு இருக்கிறத ஜின்சியோட அம்மா தூரத்துல உட்காந்து இவனையே பார்த்துட்டு இருப்பாங்க, ஃபாலோ பண்ணுவாங்க. பட் இவன் பேச மாட்டான். மறுநாள் அந்த ஷோவும் நடக்குது. அங்க அவனுக்கான இன்டர்வியூ நடந்துட்டு இருக்கு. அதே சமயத்துல இந்த சைடு ஹீரோயினுக்கான இன்டர்வியூ நடந்துட்டு இருக்கு. அப்போ அது நடந்துட்டு இருக்கும் போது டக்குன்னு அந்த இடத்துக்கு ஹீரோ வந்து, பெக்காஜுங் நான் உன்கிட்ட ஒரு நிமிஷம் பேசணும் அப்படின்னு கூப்பிட, அந்த ஷூட்டிங் அதோட முடியுது. கட்னு சொல்லிடுறாங்க. சோ அந்த கிரௌடா இருக்கிற இடத்துல பெக்காஜுன் நடந்து வரா. இவனு நின்னுட்டு இருக்கான். அவளை பார்த்துட்டு அப்படியே ஸ்மைல் பண்ணும் போது அந்த பக்கம் அவ பார்த்துட்டு அப்படியே கண்டும் காணாத மாதிரி திரும்பி போறா. பட் அவளுக்குள்ள ஒரு சந்தோஷம், அதை இவனும் பாக்குறான். இவங்க ரெண்டு பேரும் இப்படி ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் பாத்துக்கிறத ஜின்சியோட அம்மா பார்த்துட்டு டக்குன்னு அவன் கைய புடிச்சு இழுத்துக்கிட்டு, ஏண்டா இன்னுமாடா அவளை விழற, உன்னை நாய் மாதிரி ரோட்ல தூக்கி போட்டுட்டு போனா அவ கூட வந்து இங்க நின்னுட்டு இருக்க அப்படின்ற மாதிரி வெளியில வந்து கண்ணா பின்னான்னு காச்சு முச்சுன்னு கத்த, பாருமா நான் அவ கூட பேசுறதுக்கு வரல, எனக்கு இன்டர்வியூ இருந்துச்சு, அந்த இடத்துல அவ வந்திருக்கா, அவ்வளவுதான். இந்த மிஸ்டேக்கை ஏமா நீங்க புரிஞ்சுக்க மாட்டீங்க, ஆனா ஒரே ஒரு விஷயம், நீங்க அவகிட்ட சாரி கேட்கிற வரையும் நான் உங்ககிட்ட பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். இப்படி இந்த விஷயங்கள் நடந்துட்டு இருக்கிறத லீனாவும் விட்டு பார்த்துட்டு, எப்படியாவது நான் இந்த ரைட்டர் கூட ஆத்தர் கூட பேசணும் அப்படின்னு பிஏ கிட்ட சொல்றா. ஏன் மேடம் ஒரு புக் எழுதுறவங்க கிட்ட போய் பேசணும்னு சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, இந்த பக்கம் யாருமா அந்த டைரக்டர், யாரு பெக்காஜினுக்கு வேலை கொடுத்து இங்கே வச்சிருக்கிறது அப்படின்னு கத்திக்கிட்டே பெரிய இருக்க ஆபீஸை நோக்கி பெக்காஜினோட அம்மாவோட, மா நான் தான், என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு ரொம்ப பவ்யமா பேச,
நான் யார் தெரியுமா, அந்த பெக்காஜினோட அம்மா தான் அப்படின்ற மாதிரி சொல்ல, அவளுக்கு அம்மாவே இல்லையே அப்படின்ற மாதிரி அவங்க சொல்ல, இல்ல நான் ஸ்டெப் மதர், ஆக்சுவலா அவளை நல்லா வளர்த்து தங்க கட்டில படுக்க வச்சு சந்தோஷமா பாத்துக்கிட்டதே நான் தான் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்ல, ஆமாங்க நீங்க நல்லா பாத்துக்கிட்டீங்க, ஆனா ரோட்ல எல்லாம் துரத்து விட்டுட்டீங்க அப்படின்ற மாதிரி மீறி கேட்ட உடனே, உங்களுக்கு என்ன தெரியும் அவளை பத்தி, அவங்க அப்பாவை கொண்டுட்டா, அவங்க அப்பா சாவறதுக்கு இவதான் காரணம், அவளுக்கு போய் இந்த இடத்துல பெரிய பெரிய ரோல் எல்லாம் கொடுத்து நடிக்க வைக்கிறீங்க, அவளை டிவில பார்த்தாலும் பிடிக்கல, தியேட்டர்ல பார்த்தாலும் பிடிக்கல, போஸ்டர்ல பார்த்தாலும் பிடிக்கல, பாருங்க அவளை முதல்ல துரத்தி விடுங்க, அவ ஒரு ஈவில் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அந்த இடத்துக்கு இவளும் வந்து நிக்கிறா, ரொம்ப நாளா உன்னை பாக்கலையே அப்படிங்கிற மாதிரி இவங்க ரொம்ப திமிரா அவளை பார்த்து சொன்ன உடனே, என்ன பார்க்கதான் வந்திருக்கீங்களா அப்படின்ற மாதிரி பவ்யமா அவ கேட்க, உன்னை பார்க்கவே கூடாதுன்னு தான் வந்தேன் அப்படின்ற மாதிரி கோமா சொல்ல, இந்த பக்கம் இதுக்கப்புறம் என்ன பேச்சு, டக்குன்னு எழுந்து கடகடன்னு போயிடுறாங்க. இவ மீறி கிட்ட சாரியும் கேக்குறா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா விடு, இதே மாதிரி நான் நிறைய ஹேண்டில் பண்ணிருக்கேன், பட் நீ வாழ்க்கையில எவ்வளவு போராடி வந்திருக்க, உன்னை வளர விடக்கூடாதுன்னு எத்தனை பேர் சுத்தி சுத்தி நிக்கிறாங்க பாரு அப்படின்ற மாதிரி சொல்ல, மேடம் இது மாதிரி நடக்காத மாதிரி நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாரி கேட்டுட்டு வெளியில வரா. வெளியில வந்தா லீனா நின்னுக்கிட்ட இவ்வளவு பிடிச்சி திரும்பவும் புல்லிங் பண்ண ஆரம்பிக்கிறா. ஏண்டி உன் வளப்பா அம்மா கூட உன்கிட்ட பாசமா பேச மாட்டாங்களா, இந்த அளவுக்கு கழுவி ஊத்திட்டு போறாங்களே அப்படின்ற மாதிரி பயங்கரமா ரேக் பண்ண, இவ்வளவு சும்மா இருக்க மாட்டா இல்லையா, நீ என்னோட வழியில குறுக்க வர என்ன ஆக போதோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவ போக, அடுத்து லீனா ஜுங்சிய பாக்கணும்னு பிஏ கிட்ட சொல்லியிருந்தா இல்லையா, அதுக்காக ஒரு அரேஞ்ச்மெண்ட்டா பண்றாங்க. ஆக்சுவலா அவங்க ரெண்டு பேரும் முதல்ல மீட் பண்ணிக்கும் போது இவளே போய் அவனோட கைய ஷேக்கனுக்காக கொடுத்துட்டு விடவே மாட்டாங்க, டைட்டா புடிச்சிட்டு இருப்பா. அதுக்கப்புறம் ஏன் இதுக்கு முன்னாடி உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்திருக்காங்களா, இதுக்கப்புறம் உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருப்பாங்களா அப்படின்ற மாதிரி எல்லாம் ஒரு மாதிரி கேள்வி கேட்க, டக்குனு இவன் கைய விடுவிக்க பார்க்க அவ விடாம புடிச்சிட்டு இருக்கா. அந்த சமயத்துல டின்னர் போலாமா, அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லணும், உன்னோட பதிப்பகங்கள் டிவில வரும்போது அந்த ஷோல நானும் இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, இவளுக்கு என்ன சொல்றதுன்னே புரியல. மறுநாள் ஹீரோயின் அவளோட ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு மேனேஜர் கூட கார்ல போகும்போது, நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், ஆக்சுவலா நான் ஆபீஸ்ல ஒரு விஷயத்த டிராப் பண்ணி வந்துட்டேன், அதை எடுத்துக்கிட்டு திரும்ப என்னோட அபார்ட்மெண்ட்ல கொண்டு போய் விட்டுறியா அப்படின்ற மாதிரி கேட்க, ஓகே அப்படிங்கிற மாதிரி மேனேஜரும் சொல்றா. ஆனா அடுத்த நிமிஷமே இவ திரும்ப ஆபீஸ்க்கு போக போறா அப்படிங்கிற விஷயத்த லீனாக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிடுறா. இப்ப லீனா எங்க இருக்கானா, அவ புக் ஷோ ஃபங்க்ஷன் நடந்துச்சு இல்லையா, அத டிவில எடுத்துட்டு இருந்தாங்க இல்லையா, அத முடிச்சிட்டு ஜுன்சு கூட கார்ல போயிட்டு இருக்கா. ஜுன்சி கிட்ட, நான் இப்போ என்னோட ஆபீஸ்க்கு போனோம், அங்க ரெனோவேஷன் ஒர்க் நடந்துட்டு இருக்கு, சில ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வரணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, இவனும் அந்த கார் பார்க்கிங்ல கொண்டு போய் காரை வெயிட் பண்ணிட்டு நிறுத்திட்டு இருக்கான். அதுக்குள்ள ஹீரோயின் வேற ஒரு வழியா மாடிக்கு இப்போ ஏறி நடந்து போயிட்டு இருக்கா, எலிவேட்டர் ஒர்க் ஆகல அப்படின்ற ரீசன்னால. சோ இந்த பக்கம் கார் வந்து நின்ன உடனே லீனா இறங்கி மேல் மாடிக்கு போயிட்டு இருக்கா. பட் இவ தன்னை மாடி ஏறுறதுக்குள்ள பயங்கர மூச்சு வாங்கிடுது. இப்ப இவ போறது மிரியோட ரூம்குள்ள, அங்க இருக்கிற ரூம்ல இருக்க ஃபைல்ஸ் எல்லாம் செக் பண்ணி பாக்குறா. இப்ப இவ தேடுறது இவளோட பாஸ்ட்ல என்னென்ன விஷயங்கள் நடந்துச்சு இல்லையா, அதோட ரெக்கார்டும் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்த ரெக்கார்டையும் மீறி வாங்கிட்டு வந்து அவங்களோட லாக்கர்ல வச்சிருந்திருப்பாங்க இல்லையா, அதை எடுக்கதான். அப்போ அங்க ஒரு சீக்ரெட் ரூம் மாதிரி இருக்கு, அதை ஓபன் பண்ணா நிறைய லைட்ஸோட இருக்கு. உள்ள போயிட்டு எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துட்டு ஒரு லாக்கர் இருக்கு, அந்த லாக்கரை ஓபன் பண்ணலாம் ட்ரை பண்ணும்போது அதோட பாஸ்வேர்ட் தெரியாம இவ பாட்டுல அமுக்கிட்டு இருப்பா. அந்த இடத்துக்கு லீனா வந்து, ஓ நீ தேடுறது இந்த 2 ஃபைல்ஸ் தானே அப்படின்னு ஒரு 2 ஃபைலை காட்டுறா. அதுல காங் லீனா மெட்டீரியல்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபைலும் காஜின் மெட்டீரியல்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபைலும் இருக்கு. மேபி இது இந்த ஆனிவர்சரி டே நடக்க போகுது இல்லையா, அதுக்காக இவங்களோட பெஸ்டான சீன்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிருப்பாங்க போல இருக்கு, அதை வச்சு பிளாக்மெயில் பண்றாளா என்னங்கிறதே தெரியல. நான் ஒரு 2 ஃபைலை கையில வச்சுக்கிட்டு இவளை பார்த்து மிரட்டின உடனே அவளும் கெஞ்சி கேக்குறா. பட் அந்த கார் பார்க்கிங் வரைக்கும் போயிருப்பாங்க. அந்த இடத்துல இவளும் திரும்ப போய் கெஞ்சி கேட்க, வேணும்னா ஒண்ணு பண்ணுறியா, முட்டி போட்டு என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு இந்த ஃபைல்ஸை கொடு அப்படின்ற மாதிரி கேளு, உன்னோட ஃபைல்ஸும் உன் கையில நான் கொடுத்துறேன், இழக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்ல இல்லையா, அப்படியாப்பட்ட அனாதனி அப்படின்ற மாதிரி பயங்கரமா பேசிட்டு அவளை அந்த ஃபைல்ஸை வச்சு அடின்னு அடிக்கா. பலாறு ஒரு அறை கொடுத்துட்டு அந்த ஃபைல்ஸை வச்சு அவளை அடின்னு அடிக்கா. அந்த சமயத்துல கார் பார்க்கிங்ல யாரு இருக்கிறது, ஜுன்சி இல்லையா, எல்லாத்தையும் பார்த்துட்டு காரோட கதவை டப்புன்னு சாத்துறான். அவனோட கண்ல இருந்து அப்படியே ரத்த கண்ணீரே வர மாதிரி இருக்கு. இந்த பக்கம் இவ அடி வாங்கிட்டு அப்படியே நின்னுட்டு இருக்கா. ஏண்டி இவ்வளோ பெரிய உச்சத்துக்கு போயும் இதுக்கப்புறமும் நீ அடி வாங்கிட்டு இருக்கியா அப்படிங்கிற ஒரு லுக்க கொடுத்துட்டு அவன் காரை எடுத்துட்டு போக, இப்ப இவங்க 2 பேரும் ஒரு பப்ல உட்காந்து பேசிட்டு இருக்க மாதிரி இருக்கு. அந்த இடத்துல, என்ன நீங்க ஒரு மாதிரி பாத்தீங்க நான் அவளை அடிக்கும் போது அப்படின்ற மாதிரி கேட்க, நீ அது மாதிரி பண்ணிருக்கலாமா, அது மனிதாபிமானமா அப்படின்ற மாதிரி இவனும் பொறுமையா கேட்க, இல்ல அவளுக்கு அது வேணும், நான் ஃபைனலா ஜெயிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, கரெக்ட் தான் நீ ஃபைனலா ஜெயிச்சிட்டதான் அப்படின்ற மாதிரி இவனும் சொல்ல, அடிப்பாவி வலியக்கமாவே வந்து வலிக்கு விழுந்திருக்கியே அப்படின்ற மாதிரி நமக்கு ஃபீல் ஆகும். இந்த பக்கம் ஹீரோயினை காட்டுறாங்க. அவ பிரகாஜன் எழுதின புக்ஸ் எல்லாம் படிச்சுட்டு தனியா உட்காந்துட்டு இருக்கா. இவனும் ஸ்பாட் லைட்ல அவ எப்படி பெர்ஃபார்ம் பண்றா, எப்படி இன்டர்வியூ கொடுக்கறா அப்படிங்கறதெல்லாம் ரசிச்சுக்கிட்டே உட்காந்துட்டு இருக்கான். இந்த பக்கம் இன்னும் இவ லோன்லியா தாங்க இருக்கா, தனியா தரையில படுத்து தூங்கிக்கிட்டு. அதுக்கப்புறம் ஆனிவர்சரி டே பயங்கர விமர்சையா
நடக்குது. அந்த இடத்துல ஹீரோயின் நல்ல ஒரு மேக் ஓவரோட நின்னுட்டு இருக்கா. அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனியோட பேரு லாங் ஸ்டார். அதோட ஆனிவர்சரி டே. சோ பெரிய கேக் எல்லாம் வெட்டுறதுக்கு ஹியோ, மீரா, அப்புறம் இன்னொரு லேடி இருக்காங்க. இந்த சமயத்துல ஹியோக்கு ஒரு மாதிரி இருக்குங்க. டக்குனு அவன் வேற ஒரு ரூமுக்கு போறான். அத ஹீரோ இன்னும் நோட் பண்றா. பட் அங்க போன உடனே இது ஒரு பில்ஸ் எடுக்கிறான். அது கீழே விழுந்துருது. அந்த பில்ஸ் கூட கீழே விழுந்த பில்ஸ் கூட அவனால எடுக்க முடியல. அந்த சமயத்துல ஹீரோயின் ஒரு வாட்டர் கேன் தண்ணியை கொடுத்துட்டு மாத்திரை போடும்போது தண்ணியை குடிச்சிட்டு தான் மாத்திரை போடணும் அப்படின்னு அவன்கிட்ட கொடுத்துட்டு போக இவனும் பொறுமையா ஒரு மாத்திரை எடுத்து தண்ணியை குடிச்சிட்டு இருக்கான். இந்த பக்கம் ஃபங்க்ஷன் கோலாகலமா போயிட்டு இருக்கு. நம்ம லீனா தான் ஜுன்சி அந்த இடத்துக்கு வரவேற்றிருக்காளே. சோ அங்க அவனும் லீனாவும் பயங்கர கப்பிள்ஸ் மாதிரி நின்னுட்டு இருக்காங்க. இங்க பெஸ்ட் சீன்ஸ் எல்லாம் ஓடிட்டு இருக்கு. இவங்க எடுத்த படங்கள் எல்லாம் இருக்கு இல்லையா, அதோட வளர்ச்சியை முதல்ல காட்டுறாங்க. அதுக்கப்புறம் மிரியோட வளர்ச்சியை காட்டுறாங்க. அதுக்கப்புறம் பெஸ்ட் சீன்ஸ் எல்லாம் காமிச்சிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல திடீர்னு பார்த்தா பெக்கா ஜுன்ன லீனா போட்டு அடிச்சா இல்லையா, அந்த சீனும் ஓடிட்டு இருக்கு. அதை பார்த்துட்டு அங்க இருக்கவங்க எல்லாம் பேன் முழிக்க டக்குன்னு மீரா தான் பயங்கர டேலண்ட் ஆச்சு. பாத்தீங்களா, இது வரப்போற படத்தோட ப்ரீக்வல் எவ்வளோ ரியலிஸ்டிக்கா பாத்தீங்களா அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே அங்க இருக்கவங்களாம் பரவாயில்லங்க, உங்களை அடிச்சுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி அந்த ஃபங்க்ஷன் நல்லபடியா தான் போயிட்டு இருக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு லீனா தனியா ஒரு ரூம்ல நின்னுட்டு இருப்பா. அவ அந்த பக்கம் வேற ரூமுக்கு போறத பார்த்துட்டு டக்குன்னு ஹீரோயின் ஒரு விஷயத்த நினைச்சு பாக்குறா. மேனேஜர் கார் ஓட்டிட்டு வந்துட்டு இருக்கும் போது அவ ஒரு மெசேஜ் தட்டி விட்டா இல்லையா, அதை ஹீரோயின் கவனிச்சுட்டு சரி உன் மேனேஜருக்கு நீ உண்மையா இருந்தது போதும், எனக்கு நீ உண்மையா இருப்பியா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் பின்னாடில இருந்து கேட்க காரை ஓட்டிட்டு போன மேனேஜர் டக்குன்னு பிரேக் அடிச்சு நிற்கிறா. நான் உன்னை எந்த விதத்திலயும் தண்டிக்க மாட்டேன், பட் நான் இதை வெளியில சொல்லாம இருக்கணும்னா நீ தான் எனக்கு நல்லவளா இருக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்ட உடனே மேனேஜருக்கு அழுக வந்துருது. மேடம், எங்க அப்பா ஹார்ட் பேஷண்ட், கேன்சர்ல பாதிக்கப்பட்டவர், அவரோட சர்ஜரிக்கு பணம் தேவைப்படுது மேடம், அதை தரேன்னு சொன்னாங்க, அதனாலதான் இந்த வேலையெல்லாம் செய்ய சொன்னாங்க, அப்படி இல்லைன்னா என்ன ரொம்ப தண்டிப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல சரி நானும் உனக்கு சர்ஜரிக்கு பணம் கொடுக்குறேன், நீ இன்னொரு காரியம் பண்றியா அப்படின்ற மாதிரி பெக்காஜன் கேட்க அதுக்கப்புறம் தான் இந்த டிரைவர் லீனாவுக்கு மெசேஜ் அனுப்பியிருப்பாங்க. சோ இவங்க பண்ண பிளான் தான் அது. அங்க வந்த உடனே அவ ஃபைல்ஸ் எல்லாம் அடிச்சது, கையால் அரைஞ்சது, முட்டி போட சொன்னது, தரக்குறவா பேசினது எல்லாத்தையும் தூரத்துல இருந்து வீடியோ கேம் பண்ணதே டிரைவர் கம் மேனேஜரான ஹயாங் தான். இந்த விஷயத்த நேரா தனியா போய் நிக்கிறா இல்லையா, அவகிட்ட சொல்லிட்டு அவளை செம்ம கலாய்க்கிற நம்ம ஹீரோயின் அந்த இடத்துக்கு பிகாஜன் போயிட்டு இங்க பாருடி, நான் இப்போ உனக்கு கொடுத்த இல்லையா, இது சாம்பிள் தான், ஒழுங்கு மரியாதையா நீ உன் வேலையை பாரு, நான் என் வேலையை பாக்குறேன், அதையே மீறி எனக்கு தொல்லை பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோயேன், இதை விட வேற நீ பிரச்சனையை சந்திக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வெளியில பாரு. அந்த இடத்துல டிடெக்டிவ் சர்வர் மாதிரி நின்னுட்டு இருக்காங்க. அவனும் இவகிட்ட வந்துட்டு என்ன பெக்காஜின் பயங்கர கிராண்டா வளர்ந்து வேற லெவல்ல அப்படியே ஷைன் ஆயிட்டு இருக்க, பட் நீ செஞ்ச கிரைம் எனக்கு நல்லாவே தெரியும், ஆனா மிஸ்டர் ஜோய் இப்ப ஜெயில அனுபவிச்சுட்டு இருக்காரு, அவரு வெளியில வந்ததுக்கு அப்புறம் தாண்டி உனக்கு இருக்கு, என்னதான் இருந்தாலும் உன்னோட கிரைம் எப்பவாவது ஒரு நாள் வெளியில வரும், அன்னைக்கு நான் ஜெயிப்பேன், அதனால என் வேலையே போயிருச்சு தெரியுமா, அதனால உன்னை நான் வாழ விடுவேனா அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்க. இவளோட கண்ணு கலங்குது. இவ கண்ணு கலங்குறத ஜுன்சியும் பார்த்துட்டு இருக்கான். அடுத்த சீன்ல அந்த டிடெக்டிவ் இறங்கி போறத லீனா தன்னோட மொபைல்ல போட்டோ எடுத்துக்கிட்டு இவன் யாரு, இவன் எதுக்காக பெக்காஜின்ன பிளாக்மெயில் பண்ணிட்டு இருந்தான் அப்படிங்கறத விசாரின்னு யார்கிட்டயோ போன்ல சொல்லிட்டு இருக்கா. இத தூரத்துல நின்னு ஜின்சியும் பார்த்துட்டு இருக்கா. ஜின்சியோ சும்மா விடுவானா, ஆல்ரெடி லீனா கூட இப்ப ஃப்ரெண்ட்ஷிப்ல இருக்கா இல்லையா. இந்த பக்கம் மீரா டக்குன்னு டிசைட் பண்ணிடுறாங்க, இதுக்கப்புறம் பெக்காஜினை வச்சு இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு நினைப்போட அவளை ஸ்டேஜுக்கு கூப்பிட்டு ஒரு பண்டலா கிரியேட் பண்ணிடுறாங்க. ஆக்சுவலா இப்ப ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது ஹியோ, ரெண்டாவது பெக்காஜின் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் பெக்காஜினும் மைக்ல இதுக்கப்புறம் நான் ஹார்ட் ஒர்க் பண்ண போறேன், உங்களுக்காக நான் பிடிச்ச மாதிரி நடிக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி வாப்லாம் எடுக்கிறா. அதே சமயத்துல எல்லாரும் டோஸ்ட் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்காங்க. அடுத்த சீன்ல நடுராத்திரி கொற்ற பணியில அவனோட வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது வீட்டு கதவு திறந்திருக்கு. உள்ள திறந்துட்டு அவன் போகும்போது பெக்காஜின் உட்காந்துட்டு இருக்கா. அவளை பார்த்துட்டு கிட்டக்க நெருங்கி போவான். டக்குன்னு ஓடி வந்து கட்டி அணைச்சுப்பா. அந்த ஒரு ஹக்லயே இத்தனை வருஷங்களா பிரிஞ்சிருந்த அவங்களோட பாசம் அப்படியே வெளிப்படும். அவளோட கையை தொட்டு பாக்குறான். ஓ கை ரொம்ப சில்லுன்னு இருக்கு, அந்த அளவுக்கு நீ உறைஞ்சு போயிருக்க இல்லையா, நடந்தே ரொம்ப தூரம் வந்திருக்கன்னு நினைக்கிறேன், இரு உனக்கு சூடா ஏதாவது கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போய் அடுப்பு பத்த வச்சு ஏதோ ஒண்ணு தயாரிச்சிட்டு இருக்கும் போது அவனோட புக்ஸ் எல்லாம் தொட்டு தொட்டு பாக்குறான். என்னடா இன்வெஸ்ட் எல்லாம் பண்ணிட்டு கமோடிட்டில பெரிய அளவுல இருக்க போல இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்ட உடனே இவனும் பொறுமையா பக்கத்துல உட்கார ஷோல்டர்ல சாஞ்சுக்கிட்டே நீ என்ன ரொம்ப மிஸ் பண்ணியா, அந்த நாட்கள் நரக மாதிரி இருந்துச்சு தானே உனக்கு அப்படின்ற மாதிரி கேட்க ஆமா ரொம்ப அப்படின்ற மாதிரி இவன் சொல்ல எனக்கும் அப்படிதான்டா
ரொம்ப ஹர்ட் பண்ணுச்சு. அந்த பிரச்சனைக்கு அப்புறம் என்னோட வாழ்க்கை ஈஸியா இருக்கும்னு நினைச்சேன். ஆனா அது மாதிரி ஒண்ணுமே நடக்கல. அது என்ன இன்னும் தொடர்ந்துகிட்டே வந்துட்டு இருக்கு. நான் இப்பவும் சிக்காதான் ஃபீல் பண்றேன். ஆனா எனக்கு ஒரு உதவி மட்டும் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டுட்டு அவனோட ஷோல்டர்ல அப்படியே சாஞ்சிட்டு இருந்தவ பொறுமையா அவனோட முகத்தை 2 கையால ஏந்தி, ஹியோவை நான் லவ் பண்றதுக்கு உதவி பண்ணுவியா அப்படின்ற மாதிரி கேட்க, இவன் மனசுக்குள்ள 1000 வலிகள் இருக்கும். கண்ணுல கண்ணீர் அப்படியே கொட்டும். சைலண்டா அப்படியே உட்காந்துட்டு இருப்பான். தான் மேல உசிரே வச்சிருக்கவங்க கிட்ட அவனை காதலிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் உதவி செய் அப்படின்னு இவ கேட்கும் போது அவன் கண்ணுல இருந்து கண்ணீர் வந்திருக்கும். அதை அவ நோட் பண்ணிருக்க மாட்டா, பட் உணர்ந்திருப்பா. இப்ப இவங்க பண்ண போறதும் ஒரு பிளானுங்கிறதுனால அவ ஆசைப்பட்டு கேட்டா அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அமைதியா இருப்பான். இப்படியாப்பட்ட இக்கட்டான சம்பவம் உங்களோட வாழ்க்கையில நடந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ.